ஸ்ரீ ஜெயவர்தனபுர வைத்தியசாலை மருத்துவ உபகரண மோசடி மேலதிக தகவல்கள் வெளியானது. ஸ்ரீ ஜெயவர்தனபுர வைத்தியசாலையின் நரம்பியல் அறுவை சிகிச்சை நிபுணர் ஒருவரால் நடத்தப்பட்ட மருத்துவ உபகரண மோசடி தொடர்பில் மேலதிக தகவல்கள் வெளியாகியுள்ளன. இந்த மோசடி தொடர்பில் அந்த பெண் விசேட வைத்திய நிபுணர் உட்பட 3 சந்தேக நபர்கள் தற்போது விளக்கமறியலில் உள்ளனர். இந்த மோசடி குறித்த விசாரணைகளை இளஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழு CIABOC கடந்த 2023இல் தொடங்கியது. மோசடியின் விபரங்கள்: சந்தேக நபரான வைத்தியர் நரம்பியல் அறுவை சிகிச்சைக்கு தேவையான EVD மற்றும் VP ஷண்ட் உபகரணங்களை 3ஆம் தரப்பினர் மூலம் சந்தை விலையை விட அதிக விலைக்கு விற்பனை செய்துள்ளார். இந்த உபகரணங்களின் சந்தை விலை ரூ.30,000 முதல் 60,000 ஆக இருக்க, அவற்றை அவர்கள் ரூ.1,20,000 முதல் 2,50,000 வரை விற்றுள்ளனர். இந்த மோசடி ஆரம்பத்தில் வைத்தியரின் கணவரால் நிறுவப்பட்ட ஒரு நிறுவனம் மூலம் மேற்கொள்ளப்பட்டது. கணவர் இறந்த பிறகு இந்த பரிவர்த்தனைகள் வைத்தியரின் சொந்த பெயரிலேயே தொடரப்பட்டுள்ளன. தற்போது விளக்கமறியலில் உள்ள மேலும் 2 நபர்களின் உதவியுடன் இந்த உபகரணங்கள் அதிக விலைக்கு விற்கப்பட்டுள்ளன. ஸ்ரீ ஜெயவர்தனபுர வைத்தியசாலையால் இந்த உபகரணங்களை வருடாந்திர மதிப்பீடுகள் மூலம் பெற முடியும் என்ற போதிலும் குறித்த வைத்தியர் அந்த நடைமுறையை பின்பற்றாமல் இந்த மோசடியில் ஈடுபட்டுள்ளார். மோசடி செயற்பாடும் வருமானமும்: நோயாளிகளின் குடும்ப உறுப்பினர்களுக்கு தற்போது விளக்கமறியலில் உள்ளவர்களில் ஒருவர் தொலைபேசி இலக்கத்தை வழங்கி அவர் மூலம் இந்த உபகரணங்கள் விற்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. விற்பனை மூலம் பெறப்பட்ட பணம் வைத்தியர் மற்றும் சம்பந்தப்பட்ட நபரின் கணக்குகளில் வரவு வைக்கப்பட்டுள்ளது. CIABOC விசாரணைகளில் தெரியவந்துள்ளது. நோயாளிகள் வேறு நிறுவனங்களிலிருந்து இந்த உபகரணங்களை வாங்குவதை தடுக்க அவர்களுக்கு உரிய மருந்துச் சீட்டுகளை வழங்காமலேயே இந்த மோசடி செய்யப்பட்டுள்ளது. விசாரணைகளின் நிலை: CIABOC இதுவரை குறித்த வைத்தியரின் கீழ் அறுவை சிகிச்சை செய்த 75 நோயாளிகளின் வாக்குமூலங்களை பதிவு செய்துள்ளது. மேலும் சுமார் 300 நோயாளிகளின் வாக்குமூலங்களை பெற திட்டமிட்டுள்ளது. இந்த 75 நோயாளிகளின் வாக்குமூலங்களின் அடிப்படையில் வைத்தியர் உட்பட மூவரும் சுமார் 30 மில்லியன் ரூபாய் வரை ஈட்டியுள்ளதாக விசாரணைகளில் தெரியவந்துள்ளது. இந்த மோசடி குறித்த மேலதிக விசாரணைகள் தொடர்கின்றன.